வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பொதுவாக ஒரு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு 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 பொருள் மேலே ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம கூடவே இருக்கணும். அது உயிரினங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொருள் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இல்லை அதுக்கெல்லாம் காரு, பங்களா இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, இது நமக்கு வேணும், இது நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது நிறையா இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். அந்த குடுப்பனை சில இதில் வந்து அந்த எழுத்து கொஞ்சம் தடுமாறிடுச்சுன்னா கொடுத்து பறிச்சுக்குவார் கடவுள். அதுதான் அந்த சில பேர் வந்து இழந்துடுறாங்க சொத்தை. நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆகிட்டாங்கப்பா, அவங்க திமிரு பண்ணிக்கிட்டு இருந்தே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது அப்படிலாம் கிடையாது. அந்த எழுத்து, அவங்க எழுத்து வந்து சர்க்கிள் அப்படி ஆயிருக்குதோ அந்த கடவுள் தலையெழுத்து எழுதி அனுப்பிச்சாலும் அப்படி தான் போகும். ஒருத்தர் கெட்ட பேர் வாங்குறாங்கன்னா கடவுள் எழுதியிருக்கிறாரு. அதுதான் அங்கே உண்மை. அதுக்கப்புறம் இவங்க தப்பு பண்ணாங்க, அதனால இப்படி ஆகிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கரெக்டு கிடையாது. தலையெழுத்து யாராலையும் மாற்ற முடியாது. கடவுளை போய் வணங்குறோம், கொஞ்சம் ஏதோ மனசு திருப்தி கொடுப்பாரே தவிர அவர் வந்து நம்ம க்யூர் பண்ணிடவே மாட்டார் எந்த கடவுளும். சரிங்களா? கொஞ்சம் மன சந்தோஷம் கொடுப்பார். கொஞ்சம் இப்படி போங்க, இப்படி நடந்துக்கணும், நம்மளுக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுப்பார். அதுதான் கடவுள் வந்து ஒருத்தர் ஒரு நம்பிக்கை வேணும்ல, நம்மளுக்கு வாழ்றதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அதுதான் சில பேர் கடவுளை நம்பாமையும் போய்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியாது. என்னுடைய இது வரைக்கும் நான் ருத்ராட்ச மாலை தான் போட்டுக்கிறேன். நான் எதுவும் விரும்ப மாட்டேன். அது மட்டும் எனக்கு போது, வேறு எதுவும் தேவையில்லை. எங்கள் பூனைக்குட்டி நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போ வந்து எங்கள் சின்ன பொண்ணை விட்டு போட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். எல்லா வீடியோவிலும் சொல்கிறேன். அது 100% உண்மை. இன்றைக்கும் என் மனசுக்குள்ளே நான் போய் என் சின்ன பொண்ணு இருந்தால் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அங்கேயே உட்காந்து மடியில் படுத்துக்குவோம். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆதங்கம் தோணுது. போய் இருந்துக்கலாம் கூட, எங்கள் அண்ணனாடி இருக்கணும். நான் தான் வேலை செய்யணும், அவள் வேலை செய்யக்கூடாது அப்படி பார்ப்பேன் நான். நாங்கள் போயிட்டுன்னு வச்சுங்களேன், உடம்பு சரியில்லைப்பா, நான் வந்து ஒரு 10 நாளைக்கு இருக்கிறேன்டா, சரி வாங்க அப்படிங்கிறா. போகிறேன்னு வச்சுங்களேன், அங்கே போய் சும்மா இருக்க மாட்டேன் நான். இதை விட வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா அவள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துக்கிட்டு வீடு க்ளீன் பண்ணாமல் இதை போட்டுருப்பேன். நான் எல்லாம் போட்டு இழுத்து போட்டு டெய்லி வேலை செஞ்சுட்டு கிடப்பேன். வேறு கொட்டிக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் போய் படுப்பேன், திரும்ப எந்திரிச்சு செய்வேன். இப்படி நடத்திட்டு இருப்பாங்க. போய் ரெஸ்ட் எடுக்கலாம் முடியாது என்னால். இது எங்கள் பொண்ணுக்கும் தெரியும். அந்த மாதிரி இதில் பொண்ணை விட்டு வேலை வந்ததில் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாகி சைக்காலஜி டேப்லெட் போய் போட்டு தூக்கமே வராது. அவள் நினச்சி டெய்லி சண்டை கட்டுவாங்க. டெய்லி சண்டை கட்டுவேன். சண்டை கட்டி என்னை விட்டுட்டு போயிட்டேன், என்னை கண்டுக்கலாம் அப்படின்னு பிடிச்சி திட்டுவேன். நிறைய ட்ரகிள் அனுப்பிச்சு. அதில் வந்து நிறைய இழந்திருக்கிறேன். என்னமோலாம் நடந்துருக்குது. இன்ட்ரெஸ்ட்டே வராது. யாருக்கிட்டும் பேச மாட்டேன், யாரும் வெளியில் போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு அப்படியே படுத்து கிடப்பேன். அந்த எங்கள் பொண்ணை நினச்சா ஃபோன் பண்ணுவேன், பேசுவேன், சண்டை போடுவேன், திரும்ப உடனே அவங்ககிட்ட கோவச்சிட்டு நான் வச்சுருவேன். இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். அதனால் ஒரு கட்டத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து இப்போ 8 வருஷம் முடியுது. இதே வீட்டிலே தான் இருக்கேன் நான். புட்டப்பருத்தி வந்து எங்கள் பொண்ணு வீட்டில் கல்யாணத்துக்கு அப்புறம் 1.5 வருஷம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம். நம்ம மருமகன் வீட்டில் இருக்க வேண்டாமே உடனே தனியாக வந்துக்கிட்டேன். இங்கே வந்து இப்போ 8 வருஷம் ஆகுதான். இந்த வீட்டுக்குள்ளே நான் மட்டும்தான் கிடக்கணும். அது வாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க, வர்றாங்க, ஃபேமிலியோடு இருக்காங்க. நான் வந்து டோர் திறக்கவே மாட்டேன். வெளியில் போகிற மாதிரி டோர் திறக்குவேன். அதுக்கப்புறம் வந்து டோர் க்ளோஸ்லேயே தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டு போய்கிட்டு இருக்குது. இன்னொரு இது, ஒரு பூனைக்குட்டி வச்சு வளர்த்தோம்னா கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்துச்சு எனக்கு. சரின்னு வெள்ளையான ஒரு பூனைக்குட்டி கொண்டு வந்து இங்கே இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துலேயே கொண்டு வந்து வளர்த்தினேன். அது நல்லா தான் இருந்துச்சு. வளர்த்தி அது கொஞ்சம் நல்ல குட்டியில் வந்து கொஞ்சம் உடம்பு முடியலாம் போய் கொஞ்சம் ஆசிரி போய் அவங்க வந்து பெடிக்கரி போட்டு சாப்பாடு வைக்கணும். அது பழக்கி விட்டாங்க. அதை தவிர்த்து வேறு எதுவும் சாப்பிடாது. அப்படி தான் சாப்பிட்டு ஒரு 3 வருஷம் இருந்துச்சு. நல்லா பாசமாக தான் இருந்துச்சு. சென்னைக்கே 2-3 டைம் தூக்கிட்டு போயிருக்கிறேன் பஸ்ஸில் போகும்போது. அதுக்கப்புறம் ஊருக்கு, எங்கள் ஊர் ஒட்டஞ்சத்திரத்துக்கு இங்கேருந்து 2 டைம் தூக்கிட்டு போயிருக்கிறேன். ஒரு டைம் அம்மா இறக்குற கண்டிஷனில் இருக்கும்போது கூட நான் அந்த பூனைக்குட்டி விட்டுட்டு போகல, தூக்கிட்டு போயிருக்கிறேன். தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சு பார்த்துக்கிட்டு அது இந்த நாய்க்கு பூனை அதுன்னு முடிக்கிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி வெளியே போய் 2-3 நாள் வராமல் இருந்தால் அதுக்கப்புறம் வந்து தூக்கிட்டு வந்துருக்குற. அது மாதிரி இன்னொரு டைம் வந்து ஒருத்தர் இளவுக்கு எங்கள் அண்ணனுடைய மாமனார் இறந்துட்டார். அப்போ நான் அவங்களுக்கு இளவு விசாரிக்க போகிறதுக்கு நான் இங்கேருந்து கூடவே ட்ரெயினில் அந்த பூனைக்குட்டி கூட கூட்டி போய் ஈரோட்டில் இறங்கி ஈரோட்டில் ஒரு ரூம் புக் பண்ணி, இங்கேருந்தே நான் ஃபோன்லேயே எல்லாம் சொல்லிவிட்டேன் அவங்ககிட்ட. அது மாதிரி ரூம் புக் பண்ணி நெட்டில் பார்த்து பண்ணினேன். புக் பண்ணி அந்த பூனைக்குட்டி அந்த ரூமில் வச்சுட்டு நான் அப்போ நைட்டாகவே கார் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் இளவு வீட்டில் போய் பார்த்துட்டு அப்போவே உடனே மறுபடியும் ஈரோட்டுக்கு வந்துட்டேன். வர ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆச்சு. காருக்கு எவ்வளோ 8,000 9,000 ஏதோ வந்துச்சு. கொடுத்துட்டு அந்த ரூமில் வந்துட்டேன். மலன் கொண்டு போயிருந்தேன். அது 2 பாத்ரூம் 1 பாத்ரூமில் போக முடியாதுக்கா. மலன் கூட நான் போகிறப்ப ஒரு பையிலே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை போட்டு ஒரு சின்ன டப்பு போட்டு மலன் கொட்டி வச்சுருந்தேன். மலனில் யூரின் போல் ஒன்று போல் ஒரு கட்டச்சதுக்குள்ளே உள்ளே போய் பூந்து இருந்துச்சு. நான் வந்து அம்மான்னு கூப்பிட்றேன். அதுக்கப்புறம் வெளியே வந்துச்சு. யூரின் போல் எதுவும் போல் அப்படி இருந்துச்சு. படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். கொடுத்து படுத்துருந்துச்சு. தூங்கிட்டோம். ஒரு 10-11 மணிக்கு ட்ரெயின் கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வர்றப்ப ட்ரெயினில் வர கத்துது விட்டமானுங்க. ஏன்னா மோசன் அதுக்கு வந்து இதாகிடுச்சு. போகாமல் 2 நாளாக போகாமல் அதுக்கு எப்படி இருக்கு போக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இருந்தது கொஞ்சம் நாள். ஆனால் குட்டி போடாததுக்கு வெளியே விடாமல் வச்சுக்க சொன்னாங்க டாக்டர். அந்த டயத்துக்கு வெளியே விடாமல் வச்சுக்கங்காட்டி குட்டி போடாது அப்படின்ட்டாங்க. அதனால் வெளியே விடாமல் வச்சனால என்னாச்சுன்னா அது ஃபுட் ஐட்டம் நல்லா கொடுக்கட்டு கொழு நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் நான் கரெக்டாக கடைக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தேன். ஒரு 6:30 வந்திருப்பேன். வந்தப்போ நான் வந்து கூப்பிட்டேன், அம்மு அப்படிம்பேன்.
ஒன்று அந்த எத்தாப்படி ஒரு மாடி இருக்குது, அதில் போய் விளையாட்டு ஒரு இடத்துல கிட்ட ஒரு இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. இல்லைன்னா வந்து நான் செடிக்கு ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன், செடிகள்லாம் வச்சுருக்கேன், அந்த ஸ்டாண்ட் கடையில் போய் ஒழிஞ்சிக்கும். பக்கத்தில் யார் வந்தாலும் வராது. நான் வந்து லிஃப்ட்டை திறந்தேன்னா வந்து அதில் வந்து எட்டி பார்த்துட்டு ஒடியாரு கூட. அது நிறைய வீடியோ இருந்துச்செல்லாம் டெலிட் ஆகிடுச்சு, வேறு சேனலில் போட்டிருப்பேன். அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி அன்றைக்கும் அதே மாதிரி தான் அந்த பூனைக்குட்டி அம்மூன்னு கூப்பிட்டு அந்த சிரிச்ச முகத்தோட சையன் வந்து குதிச்சு என்கிட்ட வந்துச்சு. அப்புறம் எப்போ போல் அது நல்லா செல்லமாக கத்திக்கிட்டு வந்துச்சு. அந்த ஒரு இது தான் கண்ணில் எனக்கு தெரியுது. அந்த நைட்டு சாப்பிட்டுச்சு, படுத்துச்சு. எங்கள் கூட எப்பவும் பெட்லேயே படுத்துருக்கோம், வடக்கு முன்னா மூஞ்சி வச்சு அப்படியே படுத்துருந்துச்சு. ஏசி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏசி ஓடங்காட்டி நான் விடியால் எழுந்திரிச்சு காலையில் கொஞ்சம் 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு பார்க்குறப்ப முடியெல்லாம் புசு 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 நட்டமாக நின்றுச்சு. என்னடா இப்படி நட்டமாக நிற்குதான்னு சரி ஏசிக்கு தான் அப்படி இதாக மாட்டேங்குது. நான் போற்றி விட்டு போய் என் வேலையை பார்த்துருக்கேன், பொண்ணுக்குட்டி தொட்டு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மணி 6:30 குளிச்சுட்டுலாம் வந்து பார்க்குறோம், அப்போ அங்கேயே அப்படியே படுத்துருந்துச்சு. கூப்பிட்டாலும் எதுவும் பேசலை, எந்த ரியாக்ஷனும் இல்லை. நான் கண்ணெல்லாம் முடிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தொட்டு பார்க்குறோம், பயங்கர ஹீட்டுங்க. அது வந்து என்னால் தொட்டு கூட பார்க்க முடியல, அவ்வளோ ஹீட்டு. அந்த முடியெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் அவ்வளோ ஹீட்டு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் அப்போதைக்கு நான் அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி நைட்டோடவே போயிட்டேன். நைட்டோடவே ஆட்டோ பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே போய்ட்டு ஊசி போட்டு அது இதெல்லாம் பார்த்தாங்க. ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு என்னமோ சொல்லி டிப்ஸ் எல்லாம் ஏற்றி கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போங்க, திரும்ப சாயந்தரம் கூட்டிகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. திரும்ப சாயந்தரம் கொண்டு போனேன், ஊசி போட்டாங்க, தாட்டி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்குமே என்னமோ எனக்கு தெரியல, கோமாவுக்கு போயிடுச்சு. எனக்கு அது தெரியல. நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நைட் அப்படியே படுத்து தூங்குற மாதிரியே புசு புசுன்னு இருந்துச்சு. எனக்கு நான் தூங்குன்னு நினச்சிட்டே இருந்தேன். மறுநாள் காலையில் திரும்ப கூப்பிட்டு போனேன். அப்போ சொன்னாங்க கோமாவுக்கு போயிடுச்சு. என்கிட்ட பேசல, பெரிய டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. சார் இது வந்து கோமாவுக்கு போயிடுச்சு இந்த பூனைக்குட்டி, அதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போட்டால் கோமாவிலேருந்து வெளியே வருமா அப்படின்னு கேட்டால் அவர் ஏதோ சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் ஊசி போட்டாங்க, கோமாவிலேருந்து வெளியே வர ஊசி போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன இந்த காது மட்டும் கொஞ்சம் இப்படின்னு ஆட்டுச்சு. அது மட்டும்தான் ஆடிச்சு, வேறு எதுவுமே இல்லை. படக்குன்னு ஆடிச்சு. நான் நினச்சி சரி பொழைச்சிடும் நீ வந்துடும் அப்படின்ட்டு செத்துரும் நினச்சே பார்க்கலிங்க. நான் வந்து சரி அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க, வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். இந்த டைம் இருக்குங்க, மணி எனக்கு 2 இந்த 1:45 இந்த டயத்துக்கு தான் நான் வாயில் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இப்போ தான் புரியுது, திறந்து யார் மூச்சு வாங்கினாலும் அது இறக்குறதுக்கு தான் அது அந்த லாஸ்ட் கட்டம். வாயில் மூச்சு வாங்கும்போது நான் என்ன நினச்சேன், நாக்கெல்லாம் வறண்டு போயிருமே அப்படின்னு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றலாம் அப்படின்ட்டு வாயில் தண்ணி ஊற்றுனே அது மூச்சு அதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. அந்த மூச்சு தடுமாதிரி வந்து துள்ளிச்சு. துள்ளுங்காட்டி நான் கையில் எடுத்து பிடிச்சேன். கையில் எடுத்து பிடிக்கங்காட்டி கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. அப்புறம் அப்போ கூட செத்துருன்னு நினைக்கலிங்க சத்தியமா. திரும்பவும் கட்டில் படுக்க வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஊற்றுனேன். திரும்பவும் அப்படியே துளிச்சு. ஐயோ கத்திக்கிட்டே கையில் எடுத்தது அப்படியே தலை அப்படியே சாஞ்சிருச்சுங்க. அப்படியே உயிர் போச்சு டக்குன்னு கையில் எடுத்ததே. எனக்கு நெஞ்செல்லாம் படப்படப்படன்னு அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது, கை காலம் நடக்குது. எங்கள் பெரியவனுக்கு ஃபோன் பண்ணி கத்தி அழுகுறங்க. ஐயோ இறந்துருச்சுடா, இப்படி ஆகிப்போச்சுடா அப்படி கத்துறேன். நம்ம ஒரு மனுஷன் தான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணார் அந்த மாதிரி அழுதுட்டேன். அப்புறம் எங்கள் ஹவுஸ் போய் கீழே 3rd ஃப்ளோரில் இருக்கார் பெரியவர், அவருக்கு போய் சொன்ன மாதிரி அந்த பூனைக்குட்டி இறந்துருச்சுங்க, யாரையாவது அதை கொண்டு புதைக்கணும், எனக்கு தெரியாது அப்படின்னு. அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. நேற்று காலையில் 10 மணிக்கு வந்துச்சு, நல்லா இருந்தது. நான் இது எதுக்கு இந்த ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னா, ஒரு அன்பை தேடி போனோம்னா அது அதை விட டபுள் மடங்கு வலி தான் கொடுக்குது ஒழிஞ்சு அன்பை கொடுக்கல. இது 100க்கு 100 உண்மை. என்னோட இதில் நிறையா பார்த்துட்டேன். அன்பை தேடி போனோம்னா இதயம் வலி தாங்க முடியாத வலி அளவுக்கு நமக்கு வந்து கடவுள் கொடுத்துட்றாரு. நமக்கு கொடுத்தது இவ்வளோதான் அன்பு, பிரிஞ்சு போயிட்டாங்களா, இதுமாரி நம்ம இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு வாழணும். ஆனால் வாழ முடியல. யாராக இருந்தாலும் முயற்சி பண்ணுறோம் அன்பு கிடைக்குமா அப்படின்ட்டு. அந்த பூனைக்குட்டி கொண்டு அதுக்கப்புறம் பதிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அதை நினச்சி அதோட வீடியோலாம் பார்த்து அழுதுகிட்டே அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன். வாரத்தில் 1 நாள் 2 நாள் போய் அது சாப்பாடு ஃபுட் ஐட்டம் வாங்கி கொண்டு வச்சு போட்டு தேங்காய் பழம் வச்சு பத்தி சூடெல்லாம் வச்சு கும்பிட்டு பெரிய மாலை ஒன்று வாங்கி கொண்டு போட்டு அந்த பதிச்ச இடத்துல அந்த பதிச்ச பசங்க வந்து அவங்களே கூட கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா எனக்கு தெரியாது, எந்த இடம் தெரியாது, அதனால் அவங்களே கூட கூட்டிகிட்டு போவேன். போய் அப்படித்தான் 2 3 4 மாதம் வரைக்கும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன். 4 5 மாதம் வரைக்கும் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கும் நான் மறக்கல அந்த பூனைக்குட்டியை. இன்றைக்கும் வந்து அந்த சிரிச்ச முகத்தோடு வருது. அந்த பூனைக்குட்டி போட்டுக்கிற இடத்துக்கு போனேன்னு வச்சுங்களேன், நான் வேண்டிக்கிறேன், அம்மா உனக்கு ஆத்மா சாந்தி அடையணும், நீ எங்கே இருக்கிற எனக்கு தெரியல. இப்போ இந்த பூனைக்குட்டி 2 எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்களா, அதில் கொஞ்சம் அந்த டார்ச்சர் பண்ணுறதுல கொஞ்சம் குறைச்சி வைக்க சொல்ல இப்படி வேண்டிக்கணும். நான் அதுக்கிட்ட எனக்கு இது இருக்குதுன்னு நான் வேதனை பண்ணல. அந்த ஒரு வலி எனக்கு அன்புக்காக எங்கே ஒரு பக்கம் போனோம்னா வலி தான் கொடுக்குது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குங்க. தெரியுமா, பூனைக்குட்டின்னு இல்லை, ஒரு மனுஷங்கிட்ட போய் அன்புக்காக எங்கே போனாலும் அங்கேயும் நமக்கு வலி தான் கொடுக்குது. எது அன்பு கிடைக்கணும்னு பலத்தினாலும் அதுலேயும் ஒரு வழி தான் கொடுக்குறாரு கடவுள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.